அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கிற மோதல் தான் ஹெட்லைன்ஸ் நண்பர்களே. திடீர்னு ஈரான் அமெரிக்க பிரச்சனைக்குள்ள சீனா தலையிட்டு இருக்குது. சீனா அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்குது. இதனால அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் கடுமையான ஒரு மோதல் தொடங்கி இருக்குது. இதை முதல் செய்தியாக பார்க்கலாம். இரண்டாவது செய்தியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் ட்ரம்ப்பு. சும்மா ஏதோ லேசு பாசா சாதாரணமாக பேசினாங்கன்னு நினச்சிடாதீங்க. இரண்டு தலைவர்களும் 40 நிமிடங்கள் பேசியிருக்கிறாங்க நண்பர்களே. அவங்க அப்படி என்ன பேசினாங்க, இதில் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதையெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். உலகமே இன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தா திடுதிப்புன்னு நடுவில் பூந்து சீனா ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்குது. நேற்று மாலை பத்திரிகையாளர்களை சந்தித்த சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய பேச்சாளர் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்தாரு. இனிமேலும் நாங்கள் பொறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை விடுத்தாரு சீன பேச்சாளர். என்னடா நடக்குது, எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு எச்சரிக்கையை சீனா விடுக்குது அப்படின்னு உள்ள பூந்து பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்குது. என்ன அப்படின்னாக்க, நேற்றைய தினம் அமெரிக்கா வந்து இந்த ஹார்மோஸ் நீரிணையை நான் பிளாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த கப்பலும் ஈரானுடைய துறைமுகங்கள்லேருந்து எந்த கப்பலும் வெளியில் வர முடியாது, ஈரானுக்கு போக முடியாதுன்னு சொல்லிடுச்சு இல்லையா. அந்த ஹார்மோஸ் துறைமுகத்தை பிளாக்கேடு பண்ணதோடு இல்லை, இந்த பக்கம் சாபஹார் துறைமுகம் வரைக்கும் ஈரான் முழுவதையும் தன்னுடைய கண்காணிப்பில் கொண்டு வந்திருக்குது அமெரிக்கா. இதில் என்ன ஆயிருக்குது அப்படின்னா, ஈரானுடைய கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு கப்பல்கள் தொடர்ந்து சீனாவுக்கு சரக்கு கொண்டுகிட்டு போய்கிட்டு இருந்திருக்குது. எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் இது நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. முதல் முறையாக இப்பொழுது சீனாவுக்கு ஈரான்ல இருந்து கச்சா எண்ணெய் போறது நின்றுருக்குது அப்படின்னும், அதனால தான் சீனா டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னும் சொல்றாங்க. நேற்றைய தினம் ஹார்மோஸ் நீரிணை வழியாக 3 கப்பல்கள், ஈராக்குடைய துறைமுகத்திலிருந்து வெளியில வந்த 3 கப்பல்களை அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மிரட்டி திரும்பி உள்ள போன்ட்டாங்க. அவை 3மே திரும்பி போயிடுச்சு. அதே போல இந்த பக்கம் சாபஹார் துறைமுகத்திலிருந்து வெளிவந்த ஒரு கப்பலை நேற்று திருப்பி அனுப்பி இருக்குது அமெரிக்காவுடைய கடற்படை கப்பல்கள். இதுதான் வந்து நேற்றைய தினம் சீனாவை கடுப்பேற்றி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த சாபஹார் துறைமுகத்திலிருந்து வெளியில வந்தது இல்லையா, அந்த கப்பல் தன்னுடைய டெஸ்டினேஷனை தெளிவாகவே டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கு. என்னன்னா, சீனாவுக்கு கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டிரான்ஸ்மிஷன்ல தெளிவாகவே சொல்லியிருக்குது. ஆனால் அமெரிக்கா வந்து இந்த ஹார்மோஸ் நீரிணை மட்டுமில்ல, ஈரானுடைய எந்த துறைமுகத்திலிருந்து நாங்கள் கப்பல்களை வெளியில் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு வெளியில் வந்த கப்பல்களை தடுத்து நிறுத்தி இருக்குது அமெரிக்கா. அவற்றை திருப்பி ஈரானுக்குள்ளேயே அனுப்பியிருக்குது. இது வந்து சீனாவை பயங்கரமாக கடுப்பேற்றிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறது ஈரான் மட்டுமல்ல, சீனாவும் தான். சீனாவுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% ஈரானிடமிருந்து தான் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ அதை நிறுத்திட்டா சீனாவுக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் பார்த்துக்கோங்க. அதனால தான் சீனா வந்து இப்பொழுது பயங்கர கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நேற்று அந்த நாட்டு வெளியுறவுத்துறை பேச்சாளர் விடுத்த எச்சரிக்கையில் அவர் தெளிவாகவே என்ன சொல்றாரு, ஈரானுக்கும் சீனாவுக்கும் ஏற்கனவே நாங்கள் வந்து வர்த்தக ஒப்பந்தமெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி அதை வந்து நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம். ஈரானோடு நட்பு பாராட்டக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஈரானோடு வர்த்தகம் செய்வதையோ நட்பு பாராட்டுவதையோ தடுப்பதற்கு அமெரிக்கா யாரு
அப்படின்னு சொல்லி சீனா கடுமையான கேள்விகளை வச்சிருக்குது அமெரிக்காவுக்கு. அதற்கு பிறகுதான் வந்திருக்குது அந்த எச்சரிக்கை. தொடர்ந்து அமெரிக்கா இப்படியே செய்யுமானால் சீனா கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்குது சீனா. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து வருகிற போர்ல இது புதிய திருப்பமாக கருதப்படுது நண்பர்களே. இது எவ்வளவு தூரம் பிரச்சனையாக வெடிக்கும் அப்படிங்கிறது அடுத்த சில நாட்கள்ல தெரிஞ்சு போயிடும். இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தியாக இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மிக முக்கியமான செய்தி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேற்றைய தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடியை போன்ல அழைச்சிருக்கிறாரு. நேற்றைய தினம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத அந்த போன் காலுக்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டாரு. என்னுடைய நண்பன் டொனால்ட் ட்ரம்போடு தொலைபேசியில் நான் பேசினேன். 2 நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாகவும் ஈரானில் நடந்து வருகிற போர் தொடர்பாகவும் ஹார்மூஸ் ஸ்ட்ரெய்ட்ஸை நாம் ஃப்ரீயாகவும் பிரச்சனை இல்லாமலும் வைத்திருப்பது தொடர்பாகவும் நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிற செய்தியில் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃபோன் கால் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா இது சும்மா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பிரதமரை ட்ரம்ப் செய்த ஃபோன் கால் அல்ல. ஏன்னா இருவரும் கொஞ்ச நேரம் அல்ல 40 நிமிடங்கள் பேசியிருக்கிறாங்க. உலகின் 2 ஆகப்பெரிய ஜனநாயக நாடுகளுடைய தலைவர்கள், உலகின் 2 ஆக பவர்ஃபுல்லான இராணுவங்களை கொண்டுள்ள நாடுகளுடைய தலைவர்கள் பேசிய பேச்சு கொஞ்ச நஞ்சமல்ல 40 நிமிடங்கள் நீடிச்சிருக்குது. இதுல மிக முக்கியமாக ஒரு 2-3 விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஒன்று இந்தியாவுடனான அந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் ட்ரீட்டி இருக்குது இல்லையா, ஏற்கனவே நாம் அமெரிக்காவோடு போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தம். நாம் எல்லா வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவோம் அப்படிங்கிற ட்ரீட்டி அது. அதை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவோம். அந்த ட்ரீட்டியின்படி ஒப்பந்தத்தின்படி நாம் மேலும் நெருக்கமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. இரண்டாவது விஷயமாக ஈரான் அமெரிக்காவுக்கான போர் தொடர்பாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியில் வரல அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப டீட்டெயில்ஸ் வெளியில் வரல, கொஞ்சம் கோடிட்டு காட்டுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஈரானுடைய போர் உடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன ஸ்டேஜில் இருக்குது, இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இல்லையா, அது தோல்வி அடைஞ்சிருச்சு இல்லையா, அது தொடர்பாக ட்ரம்ப் பிரதமர் மோடி அவர்களுக்கு அப்டேட் கொடுத்ததாக சொல்லப்படுது. அடுத்தது அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்கிறாரு அப்படின்னு ட்ரம்ப் திரு மோடி அவர்களிடம் கலந்து ஆலோசித்ததாக சொல்லப்படுது. மேலும் இந்த ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் பிரதமர் மோடியோடு அவர் கலந்து ஆலோசித்ததாக சொல்லப்படுது. அந்த சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தெளிவாகவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர் ஒரு தீர்வல்ல. ஈரான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு சில விஷயங்களில் கவனம் செலுத்தணும். மிக முக்கியமாக அந்த ஹார்மோஸ் நீரிணை இருக்குது இல்லையா, அதை இப்பொழுது அமெரிக்கா தடுத்து இருக்குது இல்லையா, அந்த ஹார்மோஸ் நீரிணை என்றைக்குமே ஒரு ஃப்ரீயான பிரச்சனை இல்லாத ஒரு நீரிணையாக இருக்க வேணும். அதற்கு உலகம் முழுவதும் கைகோர்த்து அதை நாம் செயல்படுத்த வேணும் அப்படின்னு 2 தலைவர்களும் பேசியதாக சொல்லப்படுது நண்பர்களே. அது மட்டுமல்ல, ஈரானோடு இந்தியாவுக்கு இருக்கிற உறவுகள் பற்றியும் அப்பொழுது பேசப்பட்டது. இதில் ஒரு சில ஹேஷியங்களும் உலா வருது. அது என்னன்னா, பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணின இந்த பேச்சுவார்த்தை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது இல்லையா, அது தொடர்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் சில ஆலோசனைகள் ட்ரம்ப் கேட்டார் அப்படின்னும், இதில் இந்தியா மத்தியஸ்தம் பண்ண வேணும் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதாக சில உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளிவருது. அவர் ஓப்பனாக அந்த மாதிரி கேட்டிருப்பாரா அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய டவுட் இருக்குது நண்பர்களே. இருந்தாலும் கூட பாகிஸ்தானில் வச்சு பேசினது சரி வரல. அதற்கு பதிலாக இந்தியா ஈரானுக்கும் நண்பன், இஸ்ரேலுக்கும் நண்பன், அமெரிக்காவுக்கும் நண்பன். அது மட்டும் இல்லை, மேற்கத்திய நாடுகள், கல்ஃப் நாடுகள் எல்லாவற்றுக்கும் இந்தியா ஒரு நல்ல நண்பனாக விளங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகளை இந்தியா முன்னெடுத்தால் இதில் மேலும் பலன் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி பேசப்பட்டதாக செய்திகள் வெளிவருது நண்பர்களே. ஆனால் இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல.
எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸை எவ்வளவு அழகாக அவர் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்து உண்மையிலேயே நாமெல்லாம் வியப்படைகிறோம். உண்மையிலேயே அது இந்தியாவுக்கு எவ்வளவு பலன் அளிக்குது அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ட்ரம்ப்பே நம்முடைய பிரதமர் மோடியை அவமதிச்சிருந்தாலும் கூட, எவ்வளவுதான் உதாசீனப்படுத்தியிருந்தாலும் கூட, அவரே திரும்பி பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய நட்பு வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் நிற்கிற அளவுக்கு பிரதமர் மோடி ஒரு அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா, அந்த ஃபோன் காலை வைக்க போகும்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? வி ஆல் லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தான் மட்டுமல்ல, தன்னுடைய நாட்டு தலைவர்கள் மட்டுமல்ல, தன்னுடைய மக்கள் மட்டுமல்ல, தன்னுடைய சர்க்கிளில் இந்த விஷயத்தில் அவர் இஸ்ரேலையும் பிற நாடுகளுடைய தலைவர்களையும் கூட சேர்த்திருப்பாருன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நாம் எல்லாருமே உங்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம், மிகவும் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் திரு மோடி அவர்களிடம் சொன்னது, அவர் பிரதமர் மோடியை மட்டும் குறிப்பிடவில்லை, பொதுவாக இந்தியர்களை அனைவரையும் நாங்கள் நேசிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னதாக நாம் புரிஞ்சுக்கிறோம். இது இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.